அல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. அருளுக்குரியவன், அன்பு நபிகளாரை இவ்வவனியில் உதிக்கச் செய்தவன், அருளாளன், அன்பாளன், அல்லாஹன் அன்பாளன், அல்லாஹ்வை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லா. அஹ்மது நபி அவர்கள், அகமதில் நிறைந்த நபி அவர்கள், ஆலத்தின் அரசர் அவர்கள், அல்லாஹ்வின் அன்புக்குரியோர் அவர்கள், அமரர்கள் போற்றுபவர்கள், அகிலமே உருபெற காரணமானவர்கள், கண்மணியுங்கள் பொன்மணி நபிகளாரின் மீது சாற்றுகின்றேன் சந்தன ஸலவாத். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ஹபீபி யா ரசூலல்லாஹ். خذ بيدي قلت حيلتي أدركني أنت وسيلتي يا شفيع المذنبين صلى الله عليه وسلم. வசந்த மாதத்தை சுவாசிக்க காத்து கிடக்கும் வள்ளல் நபிகளாரின் நேசர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கை திருநாட்டில் இயற்கை கொஞ்சும் அழகிய சோலைகளும் வயல் வெளிகளும் நிரம்பிய கிராமங்களில் கம்பஹா மாவட்டத்தில் அமைய பெற்ற ஊர்தான் கஹட்டோவிட்டா. இக்கிராமத்தில் 18 ஆண்டுகளுக்கு முன்னதாய் ஆரம்பிக்கப்பட்டதே எமது கல்லூரி முஅஸ்கர். 13 மாணவிகளோடு ஆரம்பித்தாலும் இன்று 85 ஆலிமாக்களை ஆலிமா முஅஸ்கரியாக்களாய் வெளியாக்கி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லா. தற்பொழுது 70 மாணவிகள் சன்மார்க்க கல்வியினை உலக கல்வியோடு இணைந்து கற்று வருகிறார்கள் என்பது சிறப்பம்சமே. மேலான அல்லாஹ்வின் அருளோடும் அண்ணல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருத்தத்தோடும் பற்பல சேவைகளை செய்து வரும் எமது கல்லூரி முஅஸ்கர் கண்மணி நபிகளார் இவ்வவனியில் பிறந்திட்ட மாதமாம் ரபீஉல் அவ்வல் எமை நோக்கி வந்து கொண்டிருக்க, அந்த வசந்த மாதத்தை வரவேற்கும் முகமாகவும் அந்த மாதத்தின் கதாநாயகர் எங்கள் தலைவர் தங்க நபிகளாரின் சிறப்புகள், மகத்துவங்கள், மதிப்புகள், மாண்புகள் பற்றி மக்களின் மனங்களில் கொண்டு சேர்த்திட ஒரு வழியாகவும் வாய்ப்பாகவும் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கிறோம். குறிப்பாக இந்த நிகழ்வுகள் அனைத்தும் எமது சகோதரிகளுக்காகவே நாம் ஏற்பாடு செய்துள்ளோம் என்பதையும் சொல்லிக் கொள்கிறோம். எனவே இந்த சிறப்பான நிகழ்வாகிறது ஒவ்வொரு திங்களும் வெவ்வேறு தலைப்புகளில் திறமை மிக்கவர்கள் மூலம் நாம் உங்களுக்கு தந்திட வழங்கிட ஆர்வமாய் உள பரிசுத்தத்தோடு முன்வந்துள்ளோம் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் இன்றைய எமது வசந்தமே வருக நிகழ்வில் ஆரம்பமாய் இறைவன் அல்லாஹ்வின் அருள் மறை மூலம் துவங்கிட எமது முஅஸ்கரில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் குற்றவெளி மாணவி அல் ஹாஃபிதா ஃபதீனா பின்த் அப்துல் நௌஃபர் இதோ வருகிறார். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي أرسل رسوله بالهدى هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. محمد رسول الله. محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا
من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل كزرع أخرج شطأه فآزره فاستغلظ على سوقه يعجب الزراع ليغيظ بهم الكفار وعد الله الذين آمنوا وعملوا الصالحات منهم مغفرة وأجرا عظيما صدق الله العظيم. மாணவி ஃபத்தீனாவுக்கு ஷுக்ரன் ஜசீலா. ஆம், அடுத்து வருவது ஆழம் அகிலம் படைத்திட காரணராய் கருணையாளராய் நூறாய் நூறுக்கெல்லாம் நூறாய் இறைவன் அமைத்திட்ட கண்மணியாம் புன்மணியங்கள் துவாஹா நபிகளாரின் வாழ்க்கை எனும் மணிமகுடம் தாங்கி உரை நிகழ்த்த வருகிறார் எமது கல்லூரியின் பேராசிரியை அல் ஆலிமா ஜைனப் ஃபஹ்மி முஆஸ்கரியா. Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Assalatu wassalamu ala rasulillah wa ashabihi jundillah amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-aziz wal furqanil majid. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام. இணையில்லா அருளும் நிகரில்லா கிருபையும் இலங்குமோர் இறையின் இனிய நாமம் புகழ்ந்தேற்றி இன்னல் தந்தவருக்கும் இன்முகம் கொண்டு நன் மார்க்கம் அளித்த இரசூல் நபிகளார் கண்மணி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சந்தன ஸலவாத்தையும் சுகந்த ஸலாத்தையும் சிறந்தாழ்த்தி உரைத்தவளாய் என் உரையை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். لا وسيلة إلا أنت يا سيدي ويا سندي يا رسول الله صلى الله عليه وسلم. الصلاة والسلام عليك يا رسول الله. الصلاة والسلام عليك يا حبيب الله. வாடிய உள்ளங்கள் வசந்தத்தால் பூத்து குலங்கிடும் வாகை நபிகளாரின் உதய மாதத்தினை முன்னிட்டு வாரந்தோறும் கண்மணி நபிகளாரை பற்றி அறிந்து கொள்ள ஆவலோடு இணைந்திருக்கும் அன்பான உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த வகையில் எனக்கு உரை நிகழ்த்துவதற்காக தரப்பட்டிருக்கும் தலைப்பு வள்ளல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை முறை. வேந்தர் நபிகளாரின் வாழ்க்கை முறை என்பது ஓர் ஆழ்கடல். அவ்வளவு விசாலமானது, ஆழமானது, உன்னதமானது. இருப்பினும் இந்த குறுகிய கால எல்லைக்குள் கண்மணி நபிகளாரின் வாழ்க்கை முறையிலிருந்து ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது? எவ்வாறு வாழ்வதை அவர்கள் விரும்பினார்கள்? எல்லோருடனும் ஏந்தலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் தேடி கற்றிட வேண்டும். முதலாவது என்ன தெரியுமா? முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனதில் ஏந்தி உயிரை விடவும் அவர்களை நேசிக்க வேண்டும். அந்த நேசம் உண்மையாகவும் உறுதியாகவும் மாறும்போதுதான் அவர்களை பற்றி அறிந்திட ஆசைகள் மனதில் ஊற்றெடுக்கும். அவர்கள் வாழ்ந்த வாழ்வியலைப் போல் எமது வாழ்வும் மாறிட மனம் நினைக்கும். அதனால் நீங்கள் நினைத்து விட வேண்டாம், வெறுமனே இதை கேட்பதால் எந்த ஒரு பயனும் கிடைக்காது என்று. நபிமார்களின் வாழ்க்கை வரலாறுகளை படிப்பது, கேட்பது, அவர்களை நினைவு கூறும் மஜ்லிஸ்களில் கலந்து கொள்வது ஒரு இபாதா. இதற்காக செலவிடும் ஒவ்வொரு நேரத்திற்கும் அல்லாஹு தஆலாவிடத்தில் உன்னதமான கூலிகள் நமக்காக இருக்கின்றன. இன்று எமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நினைவுகள், அலைஹி வஸல்லம் வழிமுறைகள் இல்லாமற் போனதன் விளைவுதான் என்ன? எல்லா தீய எண்ணங்களையும் சேர்க்கும் பாவக்குழியாக எமது உள்ளங்கள் இன்று இருளடைந்து போயிருக்கின்றன. நல்ல விடயங்கள் உள்ளங்களினுள் போய் சேராததற்கான காரணம் உள்ளங்களிலுள்ள குறைகள். நடிகர் நடிகைகளை முன்மாதிரியாகவும் நாடகங்களை வாழ்க்கையின் படிப்பினையாகவும் தன் உள்ளத்தில் ஏந்தி அவர்களை நேசிப்பதால், அவர்களின் செயற்பாடுகளை ஸ்டைல்களை நேசிப்பதால், அவர்களின் வாழ்க்கை வழிமுறையை தன் வாழ்வில் கொண்டு வருகின்ற எத்துணை பேர் இன்று நஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மார்க்கம் இவற்றையா போதிக்கிறது? இவர்களையா முன்மாதிரியாக எடுக்கச் சொல்கிறது? அன்புக்குரியவர்களே, இன்று உறவுகளுக்கு மத்தியில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள், கணவன் மனைவிகளுக்கும் பெற்றோர் பிள்ளைகளுக்கும் இடையிலான எல்லா விரிசல்களுக்கும் பிரச்சினைகளுக்கும் காரணம் தவறான வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதாகும். தன் மனம் போன வாக்கில் வாழ்வதாகும். மார்க்கத்தின் கட்டுப்பாடில்லாமையே அதற்கான காரணங்களாகும். நபிகளாரின் நேசமும் வழிமுறையும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதுதான் காரணம். இன்று சமூகத்தில் எத்துணை சீர்கேடுகளும் அனாச்சாரங்களும் குழப்பங்களும் தலை தூக்கி இருக்கின்றன. எமது இளம் சமுதாயத்தின் நிலை இன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால் யார்? அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள்? எவ்வாறு வாழச் சொன்னார்கள் என்று கேட்டால் பதில் கேள்விக்குறியாகத்தான் வருகின்றது. ஏன் தெரியவில்லை? தேடுங்கள். எவ்வாறெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிய வாய்ப்புகள் கிடைக்கின்றதோ அதை பயன்படுத்துங்கள். உண்மையில் இன்று எமது முஸ்லிம் சமூகத்தின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கின்றது. எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள்? வாழ்க்கையில் தந்த அல்லாஹ் அதை எவ்வாறு வாழ எமக்கு கட்டளையிட்டுள்ளான். யாரை நேசிக்க வேண்டும், யாரை பின்பற்ற வேண்டும் என சொல்லி இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இன்று எமது சமூகம் அறியவில்லை. அவர்கள் யார்? எப்பேற்பட்ட கருணையை அவர்கள் இந்த உம்மத்தின் மீது வைத்துள்ளார்கள் என்று. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவரை வாழ்ந்த தீய வாழ்க்கை, மனம் போன வாழ்க்கை போகட்டும். இனியாவது எமது வாழ்வில் மாற்றங்களை நாம் கொண்டு வர வேண்டும். ஏனென்று சொன்னால், மரணம் எம்மை எந்த தருணத்தில் வந்தடையும் என்பது எங்களில் யாருக்கும் தெரியாது. நாம் வாழ்வில் எந்த நிலையில் இருக்கும் போது அது வரும் என்பதும் யாருக்கும் தெரியாது. எனவே அந்த நேரத்தில் இந்த உலக வாழ்க்கை ஒரு கனவாக, ஒரு ட்ரீமாக விளங்கும், பொய்யானதாக விளங்கும். அந்த நேரத்தில் விளங்கி என்ன அர்த்தம் அன்புக்குரியவர்களே? அதனால யாரும் யாருக்கும் உதவாத அந்த மஹ்ஷர் வெளியில தன்னந்தனியாக தவிக்கும் போது அல்லாஹ்வின் பொருத்தத்தையும் அருள் நபிகளாரின் நேசத்தையும் பெற்றவர்களாகவும் அல்லாஹ்வும் அவனது ரசூலும் காட்டிய வழிமுறையில் வாழ்ந்தவர்களாகவும் இருந்தால் நிச்சயமாக வெற்றி அவர்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் அவர்களுக்கு கிடைக்கும். ஆக எமது வாழ்க்கை எப்படி கழிகிறது? எல்லோருடனும் நான் எவ்வாறு நடந்து கொள்கின்றேன்? அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடியா நான் அமல்களை செய்கின்றேன்? மக்களின் பொருத்தத்தை நாடியா? அல்லது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைகளை பின்பற்றுகின்றேனா? அல்லது நடிகர்களின் வழிமுறைகளை பின்பற்றுகின்றேனா? சிந்தித்து செயல்பட வேண்டும் சகோதரிகளே, தாய்மார்களே. சிந்தனை இழக்கும் நேரம் வருவதற்குள் எமது செயல்பாடுகளை மாற்றி அமைத்திட வேண்டும். ஏகவல்ல நாயன் எங்கள் எல்லோருக்கும் வல்ல நபிகளாரின் வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்திட தௌஃபீக் செய்வானாக.
நாம் ஒருவரை ஆழமாக நேசிக்கும் போதுதான் அவர்களைப் போல எமது செயல்பாடுகளையும் மாற்றிக்கொள்ள நினைப்போம். அவர்கள் எப்படி தலைவாரினார்கள், அவர்கள் எப்படி வுது செய்தார்கள், அவர்கள் எப்படி சாப்பிட்டார்கள், அவர்கள் எல்லோருடனும் எப்படி நற்குணத்தோடு நடந்து கொண்டார்கள் என்று அவர்களை பற்றி ஒரு தேடல் எமது உள்ளத்தில் ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். இதுதான் அன்பின் வெளிப்பாடு. இதனால் தான் அல்லாஹு தஆலா தன் திருமறையில் கூறும்போது அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், முஃமின்களுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உயிரை விடவும் மேலானவர்கள், உயிரை விடவும் அவர்கள் நேசிப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா தன் திருமறையில் விவரிக்கின்றான். அதே போல இன்னொரு ஆயத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகையில் லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் திரு தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என அல்லாஹு தஆலா தன் திருமறையில் அவர்களை நேசிப்பதையும் அவர்களை பின்பற்றுவதையும் வலியுறுத்தியுள்ளான். எல்லோருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, வாழ்வில் எந்த கட்டத்தில் இருப்பவர்களுக்கும். வாலிப வயதிலே வள்ளல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், எவ்வாறு நம்பிக்கை நாணயத்தோடு உண்மையாளராக அதபொழுக்கத்தோடு வாழ்ந்தார்கள், ஒரு கண் குளிர்ச்சியான அன்பான கணவனாக இருந்தார்கள், ஒரு சிறு பிள்ளைகளுடன் எவ்வாறு பாசமாய் நடந்து கொண்டார்கள், அதே போல பெரியவர்களோடு எவ்வாறு கண்ணியமாக மரியாதையோடு நடந்து கொண்டார்கள். இவ்வாறு வாழ்வின் எல்லா நிலையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு அகிலத்தாருக்கும் முன்மாதிரி மிக்க சிறந்த ஒரு தலைவராக வாழ்ந்து காட்டியவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உங்களுக்கு தெரியுமா, உலகில் மிகவும் பிரசித்தமான சிறந்த தலைவர்களை பட்டியலிடும் த 100 என்ற புத்தகம் ஒரு மாற்று மதத்தவர் எழுதிய ஒரு புத்தகம். அதுல உலகத்துல இருக்கிற நல்ல பெஸ்டா ஆட்சி செஞ்சவங்களோட லிஸ்ட அவரை எடுக்கிற நேரத்துல அந்த புத்தகத்துல முதலாவது வந்திருக்கிற பெயர் யாருடையது தெரியுமா? எங்கள் தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் தான். இன்று அவர்களின் வாழ்வை குறித்து எத்தனையோ ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வாழ்ந்தார்கள், ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சாப்பிட வேண்டாம் என்று தடுத்தார்கள், அதனால எவ்வளவு நோய்கள், எவ்வளவு ஆபத்துக்கள், மனித உடலுக்கு தீங்குகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வெறுத்தார்கள், ஏன் அதை தடுத்தார்கள்? தன் உம்மத்தாருக்கு எதிலெல்லாம் கெடுதிகள் இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் தடுத்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல எதிலெல்லாம் தன்னுடைய உம்மத்தாருக்கு நலவு இருக்கின்றதோ அதையெல்லாம் அனுமதித்தார்கள், ஏவினார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வெறுமனே மார்க்கத்தை வார்த்தைகளால் மாத்திரமா சொல்லி காட்டினார்கள்? இல்லை அன்பார்ந்தவர்களே, வாழ்ந்து காட்டி வழிமுறை சொன்னார்கள் வள்ளல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புனித தீனுல் இஸ்லாத்தை ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டினார்கள் கண்மணி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நற்குணங்களை பொதுவாக எல்லாருக்கும் சொல்லி காட்டினா மட்டும் புரியாது, அதை வாழ்க்கையில் கொண்டு வந்து இவ்வாறு தான் நாங்கள் நற்குணத்தோடு நடக்க வேண்டும் என்ற ஒரு அழகான வழிமுறையை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்களும் அவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து காட்டினார்கள். நகம் வெட்டுவதிலிருந்து சொல்ல போனால் நாட்டை ஆள்வது வரை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணுவாக சொல்லி தந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஒரு மனிதர் இருந்தார். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அசிங்கமான கவிதைகளையும் பாடல்களையும் எழுதக்கூடியவர்களாக இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து மார்க்க தீர்ப்பு என்ன, நான் இவ்வாறு பாடல்களை எழுவதற்கு மார்க்கத்தில் என்ன தீர்ப்பு இருக்கிறது என்று கேட்ட நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உன்னுடைய நெஞ்சில் சீல், அதாவது சேல் இருப்பது, இந்த அசிங்கமான பாடல்கள் உன் நெஞ்சில் இருப்பதை விட சிறந்தது என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதன்பின் அவர்களின் வாழ்நாளில் ஒரு எழுத்தை கூட அசிங்கமான பாடல்களை எழுதவில்லை என்று வரலாறுகள் குறிப்பிடுகின்றது. ஏன் தடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? இன்று அசிங்கமான பாடல்களில் இருந்து சிறு குழந்தைகளுக்கு மனப்பாடமாகிவிட்டிருக்கிறது. இந்த படத்தின் இந்த பாட்டு எல்லாமே ஓடர் படியாக எங்களுடைய சிறு குழந்தைகளின் மனதில் ஆழமாக பதியப்பட்டிருக்கின்றன. இறுதியில் என்ன நிலைமை அன்பார்ந்தவர்களே? வாழ்க்கையில என்ன அசிங்கமான செயலை செய்யவும் அது முன்னுக்கு போகும். தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு அது ஆளாகும். பெற்றோர்களும் இதற்கு பொறுப்புதாரர்கள். அதனால தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
அத்திபு அவுலாதக்கும் அலா சலாசி ஹிசாலின் ஹுப்பி நபியிக்கும் வ ஹுப்பி அஹ்லி பைத்திஹி வ கிராஅத்தில் குர்ஆன். உங்களுடைய குழந்தைகளுக்கு மூன்றை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அதில் முதலாவதாக என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? உங்கள் நபியுடைய, அதாவது கண்மணி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை ஆழமாக அவர்களுடைய ஆழ் மனதில் போடுங்கள். இரண்டாவது சொன்ன விஷயம் என்ன? என்னுடைய குடும்பத்தாரை, அஹ்ல பைத்துக்களை நேசிப்பதன் மகத்துவத்தை, சிறப்புகளை, அவர்களுடைய உன்னதங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். அவர்கள் இவ்வாறு வாழ்ந்தார்கள், என்னுடைய குடும்பத்தார்கள். அதை நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். பாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது? ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது? இதை கற்றுக் கொடுங்கள். மூன்றாவதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். மூன்றாவதாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை கற்றுக் கொடுக்கும்படி ஏவினார்கள். ஏனென்று சொன்னால், பிள்ளைகளுடைய உள்ளம் என்றது வெள்ளை காகிதம் போல இருக்கும். பிஞ்சு மனதில் அது எதை பார்க்கிறதோ, எதை கேட்கிறதோ அது பதித்து வைக்கும். அதனால தான் முதலாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பை ஆழமாக சொல்லிக் கொடுக்க சொன்னார்கள். அன்பு ஆணிவேராக பதியும் போதுதான் அதிலிருந்து வெளிப்படும் செயல்பாடுகளும் அன்னலாரின் வழிமுறைகளை பின்பற்றியே வெளிப்பட துவங்கிவிடும். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்குணங்களை, அவர்கள் வாழ்ந்த வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்க, அதை சொல்லிக் கொடுப்பவர்களும் அறிந்திருக்க வேண்டும். இவ்வாறு தான் மார்க்கத்தை சிறார்களின் உள்ளங்களில் படிப்படியாக ஏற்படுத்தி மாற்றங்களை கொண்டு வர முடியும். இன்று நிலைமை இதற்கு மாற்றமாக வல்லவா இருக்கின்றது அன்புக்குரியவர்களே. நடிகர்களைப் போல தலைமுடி வெட்டுவதும், நடிகர்களைப் போல தலைமுடி வெட்டுவதிலிருந்து நடிகர்களைப் போல மதுபானம் மருந்துதல் வரை இன்றைய உங்களுடைய இளம் சமுதாயத்தினருடைய நிலை இன்று மிகவும் மோசமானதாக சென்று கொண்டிருக்கின்றது. அதே போல பெரியோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படியாத பிள்ளைகளாகவும் அவர்கள் ஆளாகுவதற்கான காரணம் இது மாத்திரம்தான். அதுபோல பெண்கள் சமுதாயத்தினரும் அந்நிய கலாச்சாரத்தை ஒட்டிய ஆடை அணிகலன்கள், ஒப்பனைகள், நடை உடை பாவனைகளை தம் வாழ்வியலில் கொண்டு வந்திருக்கிறார்கள். வெட்கத்தை அப்படியே குழி தோண்டி புதைத்துவிட்டு வெட்கம் இல்லாமல் இன்று சமூக வலைத்தளங்களில் அலைகின்றார்கள். இதனால் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள், குடும்ப உறவுக்குள் பிரச்சினை, மாமிமார்களுக்கு பிரச்சினை, மாமி மருமகளுக்கு இடையில் பிரச்சினை, கணவன் மனைவிமார்களுக்கு இடையில பிரச்சனை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை, எல்லா சைட பார்த்தாலும் பிரச்சனை. வாழ்க்கையில நிம்மதியை தொலைத்து விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? எமது வாழ்க்கை முறை சரியில்லாததுதான் ஒரே ஒரு காரணம். நற்குணங்கள் உள்ளங்களில் இருந்து இல்லாமல் போனதுதான் காரணம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை நம் வாழ்வில் வராததுதான் ஒரே ஒரு காரணம். அழகான பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள் அல்லவா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன் வாழ்வில் சந்தித்த ஒவ்வொரு வருடனும் மிக்க அழகான முறையில் நடந்து கொண்டார்கள் கண்மணி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன் இளம் வயதில் இருந்தே சமூகத்திற்கு நற்காரியம் செய்ய தொடங்கினார்கள். உதவி தேவைப்படுபவர்களுக்கு ஓடோடி உதவி செய்தார்கள். தன்னிடம் இல்லாவிட்டாலும் பிறரிடம் கடன் வாங்கியனும் அவர்களுக்கு உதவி செய்தார்கள் வள்ளலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல அவர்கள் வாழ்க்கையில் தமாஷாக கூட ஒரு பொய்யையும் பேசாதவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால தான் அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்த நேரத்துல, இறை செய்தி வந்த நேரத்துல, அவர்கள் தன்னுடைய மார்க்க பிரச்சாரத்தை சொல்ல துவங்கிய நேரத்துல மக்கள் எல்லாரும் அவர்களை சாதிக் என்றும் உண்மையாளர், அதே போல அல் அமீன் நம்பிக்கையாளர் என்றெல்லாம் அழைத்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏக இறையின் பிரச்சாரத்தை எத்தி வைத்த போது சில எதிர்ப்புகள் வந்தது. ஆனால் பல லட்சக்கணக்கான மக்கள் அவர்கள் கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். காரணம், இதுவரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலிருந்து ஒரு பொய்யுமே பேசாதவர்கள். அப்பொழுது எவ்வாறு அவர்கள் இந்த இறைவனுடைய விஷயத்தில் பொய் சொல்லுவார்கள் என்று எல்லாரும், நிறைய மக்கள், பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள், இன்றும் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். வள்ளலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி மக்களோடு எவ்வாறு நடந்து கொண்டார்கள்? அன்பாக, பாசமாகவும் புரிந்துணர்வோடும் நடந்து கொண்டார்கள். இன்று குடும்பத்தில் கணவன் மனைவிக்காகவும்,
மனைவி கணவனுக்காகவும், பெற்றோர் பிள்ளைகளுக்காகவும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்காகவும், உறவுகள் தம்முடைய உறவுகளுக்காகவும் நேரம் ஒதுக்கப்படுவது குறைந்து விட்டது. காரணம் தொலைபேசி. மனம் விட்டு பேசுவதற்கு நேரமில்லை, ஆறுதல் சொல்ல நேரமில்லை, பிள்ளைகளின் நிலைமைகளை பார்க்க நேரமில்லை, பெற்றோர்களை பார்க்க நேரமில்லை. இதனால் உறவுகளுக்கு மத்தியிலான விரிசல்களும் மனக்கசப்புகளும் நிறையவே ஏற்பட்டுள்ளன. உலகத்திலே ஆகவும் பிஸியானவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹுடைய இறை செய்தி அடிக்கடி வந்த நிலைமையில், அதே போல உலகத்திற்கே தலைவராக இருக்கின்ற அந்த நிலைமையில், போருக்கு இடைக்கிடையே இஸ்லாத்துக்காக போர் செய்யும் அந்த நிலைமைகளில் போர் படைகளை தயாரிப்பது, போர் தளபதிகளை நியமிப்பது, இவ்வாறான எண்ணோரன்ன வேலை பளுவுக்கு மத்தியிலும் கண்மணி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு பேசுவதை ஒரு நாளும் அவர்கள் பேசுவதை விட்டதே கிடையாது. அவர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மனைவிமார்களுடன் மனம் விட்டு பேசுவார்கள். மனைவிமார்களோடு புரிந்துணர்வோடும் பாசத்தோடும் கண்குளிர்ச்சியான ஒரு கணவனாக கண்மணி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். மனைவி என்பவள் வாழ்க்கைக்கு வந்த அடிமை அல்ல, வாழ்க்கைக்கு பங்கு தர வந்தவள் என்ற உன்னதமான நிலையை வாழ்ந்து காட்டி எங்களுக்கு அளித்தவர்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்று நாங்கள் விட்டு கொடுக்காமல், மனதார மன்னிக்காமல், புரிந்து கொள்ளாமல் இன்று எத்தனை உறவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஏன் அந்த குணங்களை எடுத்து நடக்க உள்ளம் இடம் கொடுப்பதில்லை? காரணம், நமது உள்ளம் வழிபடுவது ஷைத்தானே. என்னதான் குறைய போகிறது? எங்களுடைய அந்தஸ்து தான் குறைய போகின்றதா? இல்லை, உங்களுடைய அந்தஸ்து நாளை மறுமையில் அதிகரிக்க போகிறது. அல்லாஹ்வுக்காக தாராளமாக மன்னித்து மனதில் தேக்கி வைத்துள்ள குறைகளை, கரைகளை எல்லாம் நீக்கி அல்லாஹ்வுக்காக எல்லோருடனும் நெற்குணத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களது உள்ளங்களை புண்படுத்தாமல் சந்தோஷப்படுத்த வேண்டும். யாருக்காகவும் இல்ல, யாரிடமும் பெயர் எடுக்கிறதுக்கும் எங்களுக்கு தேவையில்லை. அல்லாஹ்வின் அன்பும் அன்பு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை மட்டும் எதிர்பார்த்து நாங்கள் செய்ய வேண்டும். நாம் வாழும் வாழ்க்கையை இபாதத்தாக மாற்ற முடியும். எவ்வாறு தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிச்சுவடுகளை பின்பற்றி எமது வாழ்வை அமைத்துக் கொள்வதால் மாத்திரமே எமது அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் இபாதத்தாக மாற்ற முடியும். அதே போல மாநபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள், அதாவது பலவீனர்கள், ஏழைகள் மற்றும் அனாதைகள் என அனைவரையும் ஆதரித்து நடந்தார்கள். அவர்களை நேசித்தார்கள். சமூகம் அவர்களை எல்லாம் கீழ்வாக இலக்காரமாக பார்க்கும் போதெல்லாம் உயர்த்தினார்கள். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடு பார்க்கும் தீய குணத்தை அடியோடு வெறுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் உள்ள பலவீனர்களின் காரணமாகவே நீங்கள் ரிசுக்கு அளிக்கப்படுகின்றீர்கள் என்று. அவ்வாறு அவர்களோடு இரக்கமான முறையில் அவர்களுடனே ஒன்றர கலந்து அவர்கள் வாழ்ந்துள்ளார்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மாபெரும் ஒரு படை தளபதியாக இருந்த நேரத்தில் அவர்கள் ஷஹீதாகின்றார்கள். வீட்டுல அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் அனாதைகளாக இருக்கிற அந்த நேரம், அவர்களுடைய மனைவி விதவையான அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்க்கச் சென்றார்கள். பார்க்கச் செல்லும் நேரத்தில் ஓடோடி வருகிறார்கள். பிள்ளைகள் எல்லாரும் தன்னுடைய தந்தை தான் வருகின்றது என நினைத்து அவர்கள் ஓடோடி வந்தார்களாம். வந்து கண்மணி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மடியில் அப்படியே விழுந்து அழுதார்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளவு கவலையாக அந்த காட்சி இருந்தது. அந்த நேரத்தில் அவர்களுடைய தலைமுடியலை பார்த்த நேரத்தில் பறவைகளின் இறகுகளைப் போல பரட்டை தலையாக அவர்களுடைய தலைகள் சீர் செய்யப்படாமல் இருந்ததை அவதானித்த அன்பு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சவரம் செய்பவரை வரச் சொல்லி அந்த பிள்ளைகளுடைய அனாதை பிள்ளைகளுடைய தலைமுடிகளை சீர் செய்தார்கள். அதே போல ஓரமாக தூரமாக நின்று கொண்டிருந்த அன்னவர்களுடைய மனைவி அந்த பிள்ளைகளுடைய தாயாரை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு இந்த துனியாவிலும் நான் உங்களுக்கு பொறுப்புதாரிதான், நாளை ஆகிரத்திலும் நான் உங்களுக்கு பொறுப்பாக இருப்பேன் என்று சொன்னார்கள். எவ்வளவு ஆறுதலாக பண்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருந்தது.
இன்று தானும் தன் வீட்டினரும் உண்டு குடித்து மகிழ்ந்து இருந்தால் எல்லாம் முடிந்துவிட்டது. அதே அவர்களின் குடும்பங்களில் உள்ளவர்களின் நிலை என்ன? அனாதைகள் உள்ள வீடுகளின் நிலைதான் என்ன? ஒன்றும் பார்ப்பதில்லை. எங்களுடைய வயிறு நிறைந்து விட்டால் சரி. இன்று இவ்வாறு எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதைகள், யதீம்களுக்கு உதவுங்கள் என்று சொன்ன நேரத்தில், சஹாபாக்களை ஆர்வமூட்டின நேரத்தில், யதீம்கள் பராமரிக்கப்படுகின்ற வீடு பரக்கத்தானது, அல்லாஹ்வுடைய அருள் இறங்கக்கூடிய வீடு என அவர்கள் சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாருமே ஓடி ஓடி தேடி தேடி அனாதை பிள்ளைகளை நோக்கி விரைந்தாங்க. அவங்க போட்டி போட்டாங்க. அவங்களுக்குள்ள நாங்க தான் பார்க்க வேணும், நாங்க தான் பார்க்க வேணும் என்று சொல்லி அவங்களுக்குள்ள போட்டி போட்டு கொண்டாங்க. என்னென்று சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அனாதைகளை ஆதரித்தவர்களும் நானும் நாளை மறுமையில் இவ்வாறு தான் இருப்போம் என தன்னுடைய 2 விரல்களையும் சுட்டி காட்டினார்கள். தன்னுடைய நடுவிரலையும் ஆட்காட்டி விரல்களையும் சுட்டி, இவ்வாறு நானும் அனாதைகளை பராமரித்தோரும் ஒன்றாக நாளை சொர்க்கத்தில் இருப்போம் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். அது மட்டுமல்ல, இன்று ஏழைகள் சமூகத்தில் ஒடுக்கப்படுகிறார்கள் இல்லையா? விருந்துகளுக்கு கூட அவர்களை அழைக்கப்படுவதில்லை. ஏன்? காரணம் தான் என்ன? ஏழைகளுடன் அமர்வதை பெரும் அவமான பிரச்சனையா பார்க்கிறார்களே. என்ன ஒரு அசிங்கமான செயல் இது! இதனையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு போதித்தார்கள்? பெரிய விருந்து மண்டபங்களில் ஏழைகளை கண்டா ஒரு மாதிரியா பாக்குறது. அல்லாவுக்கு ஒரு நொடி போதும் அந்த ஏழையை செல்வந்தனாக்கி விட்டு உன்னை ஏழையாக மாற்றுவதற்கு. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஏந்தல முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளுடன் இரக்கமாக நடந்து கொண்டார்கள். ஏழைகளுடனே உட்கார்ந்து அவர்களுடனே சாப்பிடுவார்கள். கண்மணி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு என்ன கிடைத்தாலும் ஏழ்மையான தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற தோழர்களை அழைத்து அவர்களுக்கும் கொடுத்து அனுப்புவார்களாம். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஹாபு சுஃபாக்கள் எனப்படுகின்ற ஏழ்மையான திண்ணை தோழர் ஒருவரை காட்டி சொல்றாங்க, நீர் சொல்லும் பணக்காரர்கள் இந்த பூமி முழுக்க மடங்காக இருந்தாலும் அவர்களை விட சிறந்தவர். அந்த ஏழை சஹாபி அந்த எல்லா பணக்காரர்களை விடவும் சிறந்தவர் என்றும், பணக்காரர்களை விட ஏழைகள் 500 வருடங்களுக்கு முன்னால் சுவனம் நுழைவார்கள் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் சொன்னார்கள் என அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அன்னவர்களின் அருமை துணைவியருள் ஒருவரான ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் கண்மணி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணத்தை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி கேட்ட நேரத்தில் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவர்களின் குணம், அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆனாகவே இருந்தது. குர்ஆன்ல என்னென்ன நல்ல குணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ, குர்ஆன்ல என்னென்ன நற்காரியங்கள் எல்லாம் நற்குணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது அத்தனையும் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு நபர் எங்களுடைய தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இவ்வாறு ஒவ்வொரு நபர்களுடனும், அவர்கள் வாழ்க்கையில் சந்தித்த ஒவ்வொரு நபர்களுடனும் அழகான முறையில், அன்பான முறையில், பண்பான முறையில் நடந்து கொண்டுள்ளார்கள். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தப்படையின் சிறந்த ஒரு தலைவராக யாசீன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இருந்திருக்கிறார்கள்? இன்றைக்கு உள்ள மாதிரி ஒளித்துக் கொண்டு இருந்துவிட்டு படைகளை அனுப்பவில்லை மாணவிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மாபெரும் யுத்த களத்திலும் சாதாரண வீரராக கலந்து கொண்டவர்கள், வீரமிக்க வல்லலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யுத்தங்களின் போது அநியாயம் செய்யக்கூடாது, பெண்களை, முதியோர்களை, சிறுவர்களை தாக்கக்கூடாது, பொது ஸ்தானங்களை தாக்கக்கூடாது. யாராவது சரண்டராவி மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுங்க என்று சொன்னாங்க கண்மணி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யுத்த காலத்திலும் கூட மனிதாபிமானம் பேணினார்கள் மாண்பு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சம்பவம், ஏந்தலம் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளோடு எவ்வாறு நடந்து கொண்டார்கள் தெரியுமா? இஸ்லாத்தின் 2வது மாபெரும் போர் பத்ரு போர். எதிரிகள் ஆயுதங்களோடும் படைகளோடும் குவிந்திருக்கிறாங்க ஒரு பக்கமாக. ஆனா ஒரே ஒரு விஷயம் அவங்க கொண்டு வந்தில்ல, என்னண்டா தண்ணி.
சரியான தாகமாக இருக்கின்ற நிலைமை, வெயிலின் கடுமை. இதற்கு மேல் இந்த தாகத்தோடு அவர்களுக்கு போராட முடியாது என்ற நிலைமையில் முடியாமல் குறைஷிகள் என்ன செய்யறாங்க, குறைஷி எதிரிகள் தலைவனான வலீது கிட்ட போயிட்டு கேக்குறாங்க, எங்களுக்கு தண்ணி இப்ப இல்லையே, நாங்க என்ன செய்யறது, தண்ணி இல்லாம எங்களால போராட முடியாது என்று சொன்ன நேரத்துல, நான் ஒரு வழி செல்லுவன், ஆனா நீங்க எல்லாரும் எனக்கு ஏசக்கூடாது, ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அந்த வழியை சொன்னால் நீங்கள் எனக்கு ஏசுவீர்கள், திட்டுவீர்கள், என்ன வழி சொல்லுங்கள், பரவாயில்லை, வேறு வழி இல்லை என்ற நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் தண்ணீர் கேளுங்கள் என்று கூறினார்கள். இப்ப இந்த நிலைமை எப்படின்னு சொன்னா, அவங்க இவங்களை வெட்ட, இவங்க அவங்களை வெட்டன்னு இருக்கும் நிலையில தண்ணி தான் உன்னைய குடிச்சிட்டு வெட்டுன்ற மாதிரி இல்லையா இருக்குது. இந்த நிலைமையில எங்கள்கிட்ட யாராச்சும் வந்து தண்ணி கேட்டா என்ன, இன்னொரு யுத்தமே நடந்திருக்கும். ஆனா கருணையின் வடிவான கண்மணி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நீங்க அவர்களுக்கு நீரை கொடுங்க, தாராளமா தண்ணியை கொடுங்க என்று சஹாபாக்களை பார்த்து சொல்லிட்டு சொன்னாங்க, நாம் எங்களுடைய வீரத்தை யுத்த களத்தில் பார்த்துக் கொள்வோம் என்று கூறினார்கள். என்று கூறி தண்ணீர் கொடுத்தார்கள் தயால் நிதி துவஹா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதிரிகளுக்கு கூட கருணை காட்டிய ஒரே ஒரு நபர் எங்களுடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பான சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்க இதெல்லாம் சிந்திக்க வேண்டும். இதெல்லாம் எங்களுடைய மௌத்து எம்மை அடைவதற்கு முன்னால் எமது குணங்களை சீராக்கி அழகாக்கி கொள்ள வேண்டும். எவ்வளவு தான் வணக்கம் இருந்தாலும் எங்களுடைய கல்வில் அழகான குணங்கள் இல்லை என்றால் அந்த வணக்கங்களுக்கும் அழகு கிடையாது, அருமை கிடையாது, கூலியும் கிடையாது. இதே போல கண்மணி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணியாளர்களோடு எவ்வாறு நடந்து கொண்டார்கள்? ஹாதிமுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பண்பு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை பணியாளர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க சின்ன பையனாக இருக்கும் போது அவங்களோட தாயார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், இதோ உங்களுடைய குட்டி ஹாதிம் அனஸ் என்று சொல்லி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அவர்களோடு சேர்த்துக் கொள்கிறாங்க, அவர்களுக்காக பணிவிடை செய்வதற்காக. அவங்க சின்ன வயசுல இருந்து 10 வருடங்களாக பண்பு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை புரிந்து பாக்கியம் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் குறிப்பிடுகையில், இவ்வளவு காலமும் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொண்டாட்டி இருக்கிறேன், நிறைய தவறுகள் எனக்குள்ள நடந்திருக்குது, நிறைய மிஸ்டேக்கள் என்னால நடந்திருக்குது, நிறைய பிழைகள் விட்டிருக்கிறேன், ஆனாலும் ஒரு நாள் சரி, ஏன் இதை செய்தாய், ஏன் இதை செய்யவில்லை என்று ஒரு நாளும் என்னிடத்தில் கேட்டதில்லை. அதே போல ஒரு நாளும் என்னை திட்டியதில்லை, அவர்கள் கோபித்ததில்லை. ஒரு வேலையை கொடுத்துவிட்டு அவர்களுடன் சேர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்வார்களா? உலகத்திற்கே தலைவர், அகிலத்திற்கே அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை எவ்வாறு நட்பண்புகளை கொண்டிருந்தது என்று பாருங்கள். இவ்வாறு இருக்க ஒரு நாள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், சரி, என் மேல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்படுறாங்களே இல்ல, என்ன ஆச்சரியமா இருக்குது, சின்ன பையன் இல்லையா, இன்னைக்கு எப்படி சரி கோபப்படுத்தி பார்ப்போம் என்று சொல்லி எத்தனை தவறுகளை விட்டிக்கிறேன், ஆனா ஒரு நாள் சரி அவங்களுடைய பொன்னான வதனத்துல கோபத்தின் அடையாளத்தை கூட நான் பார்த்ததில்லையே என்று அவங்க இன்றைக்கு ஒரு திட்டம் போடுறாங்க. அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அனசே, இந்த ரலியல்லாஹு அன்ஹு இந்த இடத்துக்கு போது இந்த வேலையை நீங்க செஞ்சுட்டு வாங்க என்று சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்துல இந்த சின்ன அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்க, லா அத்ஹப், நான் போக மாட்டேன் நாயகமே. முதல் தடவையாக ஃபெஸ்டா ஏலா என்று சொன்னது, முடியாது என மறுத்தது, அதுதான் பல்பால நினைச்சு கொண்டாங்க, யா அல்லாஹ், நான் நாயகத்துக்கு மாறு செய்யல நாயனே, நான் அவங்க சொல்லுற வேலைனா கட்டாயம் செய்வேன் யா அல்லாஹ், ஆனா அவங்களுக்கு கோபம் வருகிறதா இல்லையான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும் என்று அவங்க ஏலான்னு மறுத்துட்டாங்க, முடியாது என்று சொல்லிட்டாங்க. முடியாது என்று மறுத்துவிட்டு வெளியில போய் சின்ன பசங்க விளையாடுறத வேடிக்கை பார்க்கறாங்க. இவங்க இப்ப நினைக்கிறாங்க, இப்ப நல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னையோட கோபப்படுவாங்க, நல்லா திட்டு கொண்டு வாங்க வேணுமே இப்பன்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க.
கொஞ்ச நேரத்துல பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வந்து தோல்ல கைய வச்சு சிரிச்சு கொண்டிருக்கிறாங்களாம். யா உனைஸ், ஏ குட்டி அனசே ரலியல்லாஹு அன்ஹு, நீ இன்னும் போகவில்லையா? நான் ஒரு வேலை சொன்னனே என மென்மையாக அன்பாக கேட்டார்கள் கண்மணி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனே அவங்க சொன்னாங்க, நாயகமே இதோ போற நாயகமே என்று சொல்லி அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போனாங்களாம் அந்த வேலையை செய்வதற்காக. எல்லோருடனும் ஏந்தலை முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் சிந்திக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. வெறுமனே இதை ஒரு சம்பவமாக கேட்பது மட்டுமல்ல, எமக்கு வாழ்ந்து காட்டி தந்துள்ளார்கள் மார்க்கத்தை. நாம் அவர்களை பின்பற்ற வேண்டும். நாயகத்தை நேசம் கொண்டு கல்பில் சுமக்கும் ஒரு இதயமாக இருந்தால் அவர்களின் அடிச்சுவடுகளை வாழ்க்கை வழிமுறைகளையும் பின்பற்றும் இதயமாகவும் இருக்க வேண்டும். அதே போல இன்னொரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக ஒருவர் வருகிறார்கள். வந்து அவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என அறிஞ்சு அவங்களை சந்திக்கிறதுக்காக வராங்க. வந்து சஹாபா பெருமக்கள்கிட்ட கேக்குறாங்க, எங்க முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு மஜ்லிஸ்ல இருக்கிறாங்க என்று சொல்லி சஹாபா பெருமக்கள் சொன்னாங்க. பேத்து வந்து சொல்றாங்க, இல்ல அப்படி யாருமே இல்லையே நீங்க சொல்ற மாதிரி என்று சொல்லி திரும்பி வராங்க. திரும்பவும் சொல்றாங்க, இல்ல நீங்க சரியா பாத்திக்க மாட்டீங்க, மறுகாலம் பார்த்துட்டு வாங்க, இவங்க இப்படி ஒரு மஜ்லிஸ்ல இருப்பாங்க அப்படி என்று. இவங்க இந்த வந்தவர் நினைச்சு கொண்டிருக்கிறார் எப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கே தலைவரான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருப்பாங்கண்டா அரசியல்வாதிகள் மாதிரி, ஒரு கிங் மாதிரி, சிம்மாசனங்கள்ல இருக்கிற மாதிரி என்று நினைச்சு கொண்டு வந்திருப்பாரு. என எண்ணி சொல்றாங்க, நீங்க போய் அந்த கூட்டத்துல கேளுங்க, மன் மின்கும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் முஹம்மது யார் என்று கேளுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சஹாபா பெருமக்கள் சொன்னாங்க. பார்த்தா அந்த கூட்டத்துக்கு மத்தியில தான் நண்பர்களோடு எளிமையாக பணிவான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் கண்மணி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எழும்பி சொல்றாங்க, நான் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு ஒரு பணிவான தாழ்மையான அழகான நட்பண்புகளை கொண்ட வாழ்க்கை பாருங்கள். ஒரு நாட்டுக்கு அரசன் எவ்வாறு இருப்பான்? மாட மாளிகையில, சிம்மாசனத்துல, ராஜபோகத்துல. ஆனா முழு அகிலத்தாருக்கும் முழு உலகத்திற்கும் தலைவரான அருட்கொடையான கண்மணி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிவான எளிமையான வாழ்க்கையை தான் விரும்பினார்கள். அழகான பண்பாடுகளுடன் மற்றவர்களின் மனங்களை கொள்ளை கொள்ளும் நட்பண்புகளோடு வாழ்ந்தார்கள். அவர்களின் பொன்னான குணங்களை கண்ணார கண்டு திருக்கரம் பற்றி இஸ்லாத்தை எத்தனையோ பேர் ஏற்றுக்கொண்டார்கள். ஏகவல்ல நாயன் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தன் திருமறையில் கூறும் போது, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ், நபியே நாயகமே நீங்கள் கூறுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அப்ப கண்மணி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அணு அணுவாக பின்பற்றுவது அல்லாஹ்வின் நெருக்கத்தையும் அல்லாஹ்வின் பொருத்தத்தையும் அல்லாஹ்வின் நேசத்தையும் எங்களுக்கு உண்டாக்கி தரும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அல்லாஹ்வின் நேசமும் பொருத்தமும் எமக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அவனுடைய ஹபீப் அல்லாஹ்வின் நேசர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். வாழ்க்கை வழிமுறைகளை எமது வாழ்க்கையிலும் கொண்டு வர வேண்டும். அவர்களின் நற்குணங்கள் எமது வாழ்வின் நடைமுறைகளிலும் மிளிர வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பொய்யையும் அவர்கள் பேசியது கிடையாது. அப்பேற்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறாக ஒவ்வொரு தான் வாழ்வில் சந்தித்த ஒவ்வொரு நபர்களுடனும் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு கணவனாக இருக்கட்டும், ஒரு தந்தையாக, ஒரு பாட்டனாராக, ஒரு தோழனாக, ஒரு பணிவிடை செய்யக்கூடியவருக்கு ஒரு எஜமானாக, ஒரு உலகத்திற்கே சிறந்த ஒரு தலைவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்திருக்கிறார்கள். ஆக அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த கற்கண்டு இருக்கிறது இல்லையா, இந்த கற்கண்டு அது எந்த பக்கத்தை கடித்தாலும் இனிப்பாக இருக்கும், சுவையாக இருக்கும்.
அதே போல கண்மணி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் எந்த பகுதியை பேசினாலும் அது சுவையாகத்தான் இருக்கும், இனிமையாகத்தான் இருக்கும். வள்ளல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை முறை, இந்த தலைப்பில் பேச நிறைய செய்திகள் இருக்கின்றன. நாட்களாக, வாரங்களாக, ஏன் வருடங்களாக பேசினாலும் பேசி முடித்து விட முடியாத, வார்த்தைகளால் வரையறை செய்ய முடியாத அவர்களின் வாழ்க்கை முறைகளை. எந்த பகுதியை பேச, எந்த பகுதியை விட என்ற நிலையில் இருக்கிறேன். அவ்வளவு ஆழமானது, இனிமையானது. எவ்வளவு பேசுவது, எவ்வளவு படிப்பது என்பதல்ல விஷயம். பேசியவற்றை, படித்தவற்றை நாம் நம் வாழ்வின் செயற்பாடுகளில் கொண்டு வர வேண்டும். நமது உள்ளங்களில் நாயகத்தின் நற்குணங்களை கொண்டு சீராக்க வேண்டும். சில சமயங்களில் மனிதர்களோடு பழகும் விடயங்களில் எமது உள்ளத்துக்கு, எமது நப்சுக்கு எம்மை அறியாமலேயே நாங்கள் அடிபணிந்து விடுகிறோம். எவ்வாறு? என்னை பழிவாங்கியவனை நான் பழிவாங்காம விட மாட்டேன். எனக்கு என்னென்னலாம் செய்திருக்கிறாங்க, என்னென்னலாம் என்னை பத்தி பேசிக்கிறாங்க, நான் ஏன் அவர்களை மன்னிக்க வேண்டும்? என் வீட்டுக்கு விருந்துக்கு சொல்லாதவன நான் என் விருந்துக்கு அழைக்க வேண்டும். என்னை மிதித்தவனை நான் ஏன் மிதிக்க வேண்டும்? இவ்வாறு எமது உள்ளம் எமக்கு நலவு செய்வது போன்ற சில எண்ணங்களை ஏற்படுத்தும். ஆனால் இவ்வாறான வார்த்தைகள் ஒரு போதும் எங்கள் தலைவர் துவாஹா நபிகளாரின் வாழ்வில் இடம்பெற்ற வார்த்தைகள் அல்ல, அவர்களின் வழிமுறைகள் அல்ல. இங்கு நாம் யாரை மன்னிப்பது, யாருக்கு உதவுவது அல்ல விடயம். யாருக்காக மன்னிக்கின்றோம், எதற்காக உதவுகின்றோம் என்பதுதான் முக்கியம். உனக்கு தீங்கு செஞ்சவன் யாரா வேணாலும் இருக்கட்டும், ஆனா நான் அல்லாவுக்காக அவனை மன்னிச்சிட்டேன். இதை நான் அவனுக்கு தெரியப்படுத்தணும், 4 பேர்ட்ட நல்ல பேர் எடுக்கணும் என்பதற்காக இல்ல. இதில் தான் அல்லாவின் கருணை எம்மை வந்து சூழ்ந்து கொள்ளும் பாக்கியம் இருக்கின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்விலிருந்தும் வெளிப்பட்டது இவ்வாறான குணங்கள் தான், அன்புக்குரியவர்களே. ஆக வள்ளல் நபிகளாரின் வாழ்க்கை வழிமுறை எம் வாழ்விலும் பிரதிபலிக்க வேண்டும். அன்னவர்களை மனமாற உயிரை விடவும் நேசித்து அல்லாவின் பொருத்தத்தையும் அருள் நபிகளாரின் நெருக்கத்தையும் பெறுவோமாக. இந்த புனிதமாம் ரபியூனில் அவ்வல் மாதமிதில் அருள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் காணும் பாக்கியத்தை தருவானாக. எமது பிழைகளை, பாவங்களை அன்னவர்களின் பொருட்டினால் மன்னிப்பானாக. ஆமீன். பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب صل عليه وسلم. கொள்ளலாம் என நினைக்கின்றேன்.
ஜசீலா. ஆம், அடுத்து வருவது ஆழம் அகிலம் படைத்திட காரணராய் கருணையாளராய் நூறாய் நூறுக்கெல்லாம் நூறாய் இறைவன் அமைத்திட்ட கண்மணியாம் புன்மணியங்கள் துவாஹா நபிகளாரின் வாழ்க்கை எனும் மணிமகுடம் தாங்கி உரை நிகழ்த்த வருகிறார் எமது கல்லூரியின் பேராசிரியை அல் ஆலிமா ஜைனப் ஃபஹ்மி முஆஸ்கரியா. வள்ளல் நபிகளாரின் வாழ்வுதான் எங்கள் வாழ்வை வசந்தமாக்கும், வர்ணமாக்கும், ஒளிமயமாக்கும் என்பதை எடுத்துச் சொன்ன ஆலிமாவுக்கு நன்றிகள் பல கோடி.